Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானது. நீங்க எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம கேட்கக்கூடிய டீடைல்ஸை நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டு கொடுத்துடலாம். சரியா? எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரல அப்படின்னா பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க லாகின் பண்ணி அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. அதுல வந்து டிஎஃப்சி சென்டரோட ஒரு கொரி வந்து போடுவாங்க. அந்த கொரியில ஏதாவது உங்க சர்டிஃபிகேட் அதாவது டவுட்ஸ் வந்து இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப ரீஅப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுங்க, டிஎஃப்சி சென்டர் போய் அதுக்கப்புறம் பண்ணுங்க. சரியா? ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? இதுக்கப்புறமா தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணுங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாதான் நாம சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரொம்ப ஈஸியா போட முடியும். சரியா? ஏன்னா அந்த கவுன்சிலிங் கோடு இருக்கு பாருங்க, ஒரு காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து அந்த நேரத்துல அவசரத்துல 3 நாள் தான் நமக்கு டைம் இருக்கும். அவசரத்துல நம்ம தேடும் போது அது கிடைக்காது. சரியா? ஈஸியா நமக்கு கிடைக்காது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதனால தயவு செய்து இப்ப இருந்தே நீங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும் போது 3 விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அதாவது காலேஜ் தான் முக்கியமா அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலேஜ் தான் முக்கியமா அப்படிங்கறத பார்க்கணும். செகண்ட் ஒன் வந்து அந்த கோர்ஸ். சரியா? எனக்கு வந்து கோர்ஸ் தான் முக்கியமா அப்படிங்கறத பார்க்கணும். தேர்ட் ஒன் என்னன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அவசியமானது. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணணும். அடுத்து எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காலேஜை போய் விசிட் பண்ணாதான் உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரிய வரும். நிறைய காலேஜ்ல இப்ப நீங்க போனீங்க அப்படின்னாலுமே உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்ல மாட்டாங்க. சரியா? நீங்க சப்போஸ் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது அந்த காலேஜை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 டைப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சாய்ஸ் லிஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்ப இந்த 3 டைப்புக்குமே நம்ம வந்து எப்படி வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து காலேஜ் தான் சார் முக்கியம். சரியா? எனக்கு வந்து நான் வந்து படிச்சா சிஇஜி கேம்பஸ்ல தான் படிப்பேன், நான் படிச்சா எம்ஐடி கேம்பஸ்ல தான் படிப்பேன், நான் படிச்சா குமரகுருல தான் படிப்பேன், நான் படிச்சா ராஜலட்சுமில தான் படிப்பேன், நான் படிச்சா பிஹெச்டில தான் படிப்பேன், நான் படிச்சா எஸ்எஸ்என் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி காலேஜை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சிஇஜி கேம்பஸ் வச்சுக்கோம், அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் வச்சுக்கோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் கொடுங்க. சரியா? அதாவது சிஎஸ்சி கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசி கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து சிவில் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் கொடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா நீங்க சிஇஜி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாய்ஸையுமே வரிசையா ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் எம்ஐடி ஒரு காலேஜ் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எம்ஐடியில் இருக்க எல்லா கோர்ஸும் கொடுங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் கொடுங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும். எப்போ அப்படின்னா காலேஜ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி இப்பயே வச்சுங்க. ஒருவேளை அந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த சாய்ஸ் லிஸ்ட் போட்டா நல்லா இருக்குமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை வெரிஃபை பண்ணி கூட நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்ல எனக்கு வந்து ஐடி தான் வேணும், இல்ல எனக்கு வந்து இசி தான் வேணும்னு சொல்லி கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரியா? அப்ப கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக கூடாது. சரியா? அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால கோர்ஸ் நம்ம சொல்லும் போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கணும். சிஎஸ்சியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடியா இருக்கட்டும், அதே மாதிரி சிஎஸ்பிஎஸ் இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், சரியா, ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து ஒரு காலேஜ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க இப்போ சிஇஜி கேம்பஸ் எடுத்துங்க. சிஇஜி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி கொடுக்கலாம். சரியா? அடுத்து சிஎஸ்சில எஸ்எஸ் வந்து கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஐடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஐடில எஸ்எஸ் வந்து என்ன சொல்றீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இசி கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இசில எஸ்எஸ் வந்து கொடுக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க.
ஒரு காலேஜ் எடுத்துக்குவாங்க. அந்த காலேஜ்ல இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜையும் அது இது வந்து எப்படி இருக்குன்னா காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும், கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். சரியா? அதனால இந்த லிஸ்ட்டை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எம்ஐடி. சரியா? ஒரு காலேஜ் முடிச்ச உடனே அடுத்த காலேஜ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். ஏன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதாவது நமக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா மேல இருந்து தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸா மேல இருந்து தான் நமக்கு வரும். சரியா? அப்ப சீட் அலாட்மெண்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச காலேஜ்லாம் அப்படியே கொடுத்துட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் பிடிக்காத காலேஜ்ல சரி கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற காலேஜ்லாம் நம்ம லாஸ்ட்ல கொடுக்கணும். அதை நீங்க பாத்துங்க. இந்த சாய்ஸ் லிஸ்ட் தான் பெஸ்ட். எல்லா பேத்துக்குமே நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்க. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது எனக்கு வந்து உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அப்ப நான் வந்து எஜுகேஷன் லோன் போட்டு படிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்ல சார் நான் வந்து எனக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எங்க வீட்டில் கட்டிடுவாங்க, ஃபீஸ் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் சார் இல்ல சார் நான் 190 போய் எடுத்திருக்கேன், ஆனா வந்து ஏதாவது காலேஜ்ல ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்களா சார், அதை பத்தி ஐடியாவே எனக்கு இல்லை சார் அப்படின்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவுசெய்து கால் பண்ண வேணாம். சார் நான் 190+ எடுத்திருக்கேன், எந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து கொஞ்சம் கன்செஷன் வந்து கொடுப்பாங்க பிரைவேட் காலேஜ்ல. ஏன்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே வந்து டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஒருவேளை எனக்கு வந்து ஃபீஸ் பத்தி பிரச்சனை அப்படின்னா அந்த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ்ல. சரியா? ஒருவேளை சார் நான் வந்து பிஎஸ்சி போலான்னு நினைக்கிறேன், ஆனா ஃபீஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் வந்து குமரகுரு போலான்னு சொல்றேன், அங்கேயும் ஃபீஸ் வந்து அதிகமா சொல்றாங்க. கிருஷ்ணா போலான்னு நினைக்கிறேன், அங்கேயும் ஃபீஸ் அதிகமா சொல்றாங்க. இந்த மாதிரி டயர் 1 காலேஜஸ் கேபிஆர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்தீங்கன்னா ராஜலட்சுமியா இருக்கட்டும், ஆர்ஐடியா இருக்கட்டும், இல்லை வந்து சிஐடியா இருக்கட்டும், அதே மாதிரி சாய்ராமா இருக்கட்டும், அதே மாதிரி வெங்கடேஸ்வராவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெவியா தான் இருக்கும். அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சப்போஸ் 190+ இருக்கீங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல கன்செஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னா நீங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா டாப் 10 கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போகலாம். அந்த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜோட வீடியோ வந்து நீங்க கொடுக்கல அப்படின்னா வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.